தவிச்சி தவிச்சே நீதானோ. ஹலோ பூஜா. ஹாய் பிரியா. ஐ அம் ஃபைன். நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் சூப்பராக இருக்கிறேன். ஏய், சொல்லுடா. எங்கடி இருக்க? வீட்டில் தான் இருக்கிறேன். உன்னை ஒரு அர்ஜென்ட்டா பார்க்கணும். வீட்டுக்கு வரவா? வா. ஃப்ரீயா இருக்கியாடி? ஃப்ரீயா தாண்டி இருக்கிறேன். ஓகே, நான் வரேன். கண்டிப்பா வா. ஓகே, பாய். பாய். முல்லைப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து போடுதே. மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற. எப்படி இருக்க? சூப்பரா ரொம்ப நாள் ஆச்சு நீ பார்த்து. நல்லா இருக்கியா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் உட்காரு, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம்? இவ்வளோ பரபரப்பா நீ எனக்கு கால் பண்ண, என்னாச்சு? உன் ஹெல்ப் பண்ண முடியும், உன்னால மட்டும்தான் அது முடியும். என்ன ஹெல்ப்? ஏன்? ஏதாவது பிரச்சனையா? சொல்லுப்பா, சொல்லு. என்ன பிரச்சனை? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லடி. அப்புறம் அந்த ஹெல்ப் உன்னால மட்டும்தான் முடியும். நீ கண்டிப்பா அந்த ஹெல்ப் எனக்கு பண்ணி தரணும். சரியா? எனக்காக எனக்காக ஒரு பையன் கூட. என்னது? பையன் கூடவா? என்ன நான் கல்யாணம் ஆன பொண்ணு, ஞாபகம் இருக்குதா இல்லையா? இப்படி இல்லாம கேப்பா? நீ ஒரு போலீஸ்ன்னு சொல்லி தானே நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஒரு போலீஸா இருந்துட்டு நீ இப்படி பேசலாமா? சொல்லு பார்க்கலாம். என் ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு, நான் கல்யாணம் ஆன பொண்ணு. எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்ச என் பத்தி என்ன நினைப்பாங்க? ஒரு பையன் கூட போய் என் ஃப்ரெண்டுங்கிறனால தான் அந்த நடு வீட்டில் உட்கார வச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன். நீ இன்னொரு பையன் நீ சொன்ன உடனே நான் மத்தவங்களா தான் வச்சுக்குவேன். நடக்கிறதே வேற. பிரியா, பிரியா, ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு பிரியா. இங்க பாரு, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது. பிரியா, குடும்பம் இருக்கிறது எனக்கும் தெரியும். குடும்பத்துக்காக இந்த பிரச்சனையை வராம நான் பாத்துக்கிறேன். எதுவுமே வராது. இந்த பிரஷர் கணக்கு ஏறுது. நீ என்னதான் சொல்ல வர? ஃபர்ஸ்ட் உட்காரு, நான் சொல்றேன். இது வரைக்கும் நம்ம நாட்டுல 16 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. பாரு பிரியா, காணாம போன அத்தனை மாணவிகளும் மாநிலத்துல, மாவட்டத்துல, ஸ்கூல்ல முதல் மார்க் வாங்கினவங்க. இது மட்டும் இல்ல, 11 பசங்களும் காணாம போயிருக்காங்க. இது வரைக்கும் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. என்ன சொல்றேன்? இது வரைக்கும் இத்தனை பேரை கடத்தினவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்பதான் ஒருத்தன் கிடைச்சிருக்கான். அதுவும் இவன் தானான்னு எங்களால கணிக்க முடியல. அவனுக்கு கல்யாணமான முதல் ராத்திரி அவன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாங்கிறத வச்சு பார்த்தா அவன் பொண்ணுகளோட விஷயத்துல ஒரு மிருகமாகவே இருக்கணும். அவன் பொண்ணுகளோட விஷயத்துல ரொம்ப மோசமானவன் இருந்தாலும் அவன் எதுக்காக 11 பசங்களையும் கடத்தி வச்சிருக்கான்றதான் எங்களால இது வரைக்கும் கணிக்கவே முடியல. இதுதான் பிரியா நடந்தது. அவன் இப்படிதான் இருப்பான்னு எங்களால கணிக்க முடிஞ்சாலும் அவன் எங்க இருக்கான்னு இது வரைக்கும் எங்களால கணிக்கவே முடியல. அவன் எத்தனை முகம் வச்சிருக்கான்னு எங்களுக்கு தெரியல. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு ஊர்ல இருக்கான். எங்க இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்லாம இந்த நாட்டுல இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களும் அவனோட செல்போன் நம்பருக்கு கூப்பிட்டு பார்த்தாங்க. அவனோட செல்போன் டவர் வச்சு பார்க்கும்போது ஒரே இடத்துல இருக்கிறான்னு தான் காட்டுது. ஆனா ஒரே இடத்துல அவன் இல்லை. நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி ஒவ்வொரு மாவட்டமா அவன் மாறிட்டே தான் இருக்கான். அதனால எங்களால கண்டே பிடிக்க முடியல. அந்த சவால்ல அவனை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்ன்ற சவால்ல
நான் இப்போ உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் இதை தான் சொன்னேன். அவனுடைய செல்ஃபோனு கூப்பிட்டா ப்ளூ கலர் வச்சு பண்ணாட்டோம் தெரியுது. ஜென்ஸு கூப்பிட்டா அவனோட ஃபோனை கட் பண்ணி விடுறான். லேடிஸ் கூப்பிட்டா தான் அவன் பேசுகிறான். அப்போ அவன் லேடிஸை கடத்தினது, இத்தனை பொண்ணுகளையும் கடத்தினது லேடிஸை வச்சே அவனை பிடிச்சிடலான்னு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். நீதான் அவசரப்பட்டு என்னை தப்பாக நினச்சிட்ட பிரியா. நான் வரேன். பூஜா, சொல்லு பிரியா. இந்த நாட்டு பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் பூஜா. இதே இது என் குடும்பத்துல அக்காவோ தங்கச்சியோ இருந்து இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டா நாம என்ன பண்ணுவோமோ அதை நான் பண்ண வரேன். சரியா? ரொம்ப நன்றி பிரியா. இதுல என்ன நன்றி வேண்டியது இருக்குது? நானும் இதே நாட்டுல பிறந்தவங்க தான். சரியா? நான் அந்த நாட்டுக்காக என்ன பண்ண முடியுமோ வரேன். பூஜா, அந்த குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்றேன் பிரியா. பிரியா, இதுல ஒரு சிம் கார்டு இருக்கு. இந்த கார்டை போட்டு குற்றவாளியோட நம்பர் தரேன். அவனுக்கு இந்த நம்பர்ல இருந்து தான் நீ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அவன் பேசி அட்டன் பண்ணிட்டான்னா எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லு. அவனை இந்த இடத்துக்கு வர சொல்லு. அவன் வர மாதிரி இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்க எல்லா போலீஸ்காரங்களாலையும் வந்துடுவேன். ஓகே? ஓகே பூஜா. பூஜா, அவனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். முதல்ல ஆரம்பத்துல சுவிட்ச் ஆஃப் வந்தது. ஆனா இப்ப வந்து ஃபோன் ரிங் போகுது. ஆனா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே. ஹலோ, யார் நீ? வாய்ஸ் கேட்குது. யார் நீன்னு தான் நான் கேட்டேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? யாருன்னே சொல்லாம. பிரியா. பிரியாண்ணா? என் பேர் ஞாபகம் இல்லையா? எனக்கு ஞாபகம் இல்லையே. எக்ஸ் லவரா? எனக்கு லவரே கிடையாது. நான் உன்னை ஞாபகம் வச்சிருக்கிறேன். என்ன எப்படி நீ மறந்த? நான் நிறைய பேர்த்து பார்க்குறேன். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு மூளை இல்லை. நீ யாருன்னு சொல்லு. நான் பேசுகிறதா வேண்டாமாங்கிறத நான் முடிவு பண்ணுறேன். நம்ம 2 பேரும் ஒன்றா படிச்சோம். நிறைய பேர்த்தோட தான் படிச்சிருக்கிறோம். நிறைய பேர்த்தோட தான். நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நீ இப்போ எங்கே இருக்கிற? நான் சரி. இத்தனை நாளாக ஃபோன் பண்ணாத நீ இப்போ எதுக்கு எனக்கு கூப்பிட்ருக்க? எனக்கு நான் மறந்துட்டேன். ஓஹோ, கூப்பிட்டதின் நோக்கம் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? நிறைய பேசணும். உன்னை என்னால் மறக்க முடியல. நான் இன்னொரு நாள் கால் பண்ணுறேன். அது வரைக்கும் நீ கூப்பிடக்கூடாது. நானா
நானாக கூப்பிட்ட வரைக்கும் நீ எனக்கு கூப்பிடக்கூடாது. ஏன் ஏன்னு கேட்கக்கூடாது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. போன வை. பூஜா, அவன் எனக்கு ஃபோன் பண்ணான். அப்படியா? அவன்கிட்ட நான் பேசினேன். என்ன சொன்னா? அவன் நான் யாருன்னே தெரியாதுன்னு அப்படி இப்படின்லாம் பேசினான். நான் அவன்கிட்ட கொஞ்சம் இதாக பேசினேன், கொஞ்சம் கவர்ச்சியாக பேசுகிற மாதிரி நல்லா இதாக பேசினேன். ஓகே ஓகே பிரியா, நீ அதை அப்படியே கண்டினியூ பண்ணு. வேற என்ன சொன்னா? அவன் நீ சொல்கிற வரையிலும், நான் சொல்கிற வரையிலும் நீ ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். சரி, அவன் வந்து இதே மாதிரி வேற வேற நம்பர்ல இருந்து உன்னை வாட்ச் பண்ணுவான் பிரியா. நீ ஏமாந்துடாத, நீ அப்படியே அவனை கவர் பண்ற அளவுக்கு பேசு, ஓகேவா? ஹாய். நான் கூப்பிட நீ எதிர்பார்த்தியா? எனக்கு பேசுகிறத விட செயல் தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். இங்கே உன் வீடு எங்கே இருக்கு? நான் வீட்டுக்கே வரணும். நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரவா? வீட்டுக்கு வந்து என்ன தருவேன்? என்ன வேணுமா? நான் அங்கே வந்து கேட்குறேன். வரவா? ஓகே பாய். நான் வேற வரேன்னு சொல்லிட்டானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஃபோன் வேற பண்ணணும். ஹலோ பூஜா, சொல்லி. அவன் எனக்கு ஃபோன் பண்ணான். என்ன சொன்னான்? அவன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காண்டி. வாடா, ஏ இது மூஞ்சி சுழிச்சிடாத, சந்தோஷமா பேசி அவனை வீட்டுக்குள்ளேயே உட்காரவே நான் வந்துடுறேன். ஏதோ கொஞ்சம் மாதிரி பேசி, எதுவும் பயப்படாத. நீ மனசுல கொஞ்சம் பயம் இருக்கும்ல. மனசுல பயம் இருந்தாலும் நீ பயத்தை காட்டாதட்டியா. தயவு செய்து அவனை உள்ள கூட்டிட்டு போய் ரூம்குள்ள உட்காரவே நான் வந்துடுறேன். சரி, என்னால முடிஞ்ச அளவு இது பண்றேன். ஆனா கரெக்டா வந்துருங்க. பயத்தை காட்டாதடி. பயத்தை காட்டிறத சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டே இருக்கணும். இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் நர்வஸா இருக்குது. இருந்தாலும் நான் சமாளிக்கிறேன். பயப்படாத. கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா வந்துருவேன். ஓகே ஓகே. என்னை ஃபாலோ பண்ணுவான். இனிமேல் நான் ஃபோன் பண்ண முடியாது. அவன் இருக்கும்போது தயவு செஞ்சு நீங்க யாரும் ஃபோன் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஓகே ஓகே. நான் வீட்டு பக்கத்தில் இருக்கேன். கதவை திறந்தீங்கன்னா என்னமோ தரேன்னு சொன்னீங்க, அதை வாங்கி போலான்ட்டு. நீங்கள் தான் பிரியாவா? என்னையும் லவ் பண்ணியிருக்கீங்க. என்ன தரீங்க? என்ன வேணும் கேட்கட்டா? நானா கேட்கட்டா இல்லை நீங்களா கொடுப்பீங்க? இதுதான் என்ன கேட்டாலும் தருங்களா? வாங்கிக்கோங்க. நீங்க மறந்துக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். எனக்கு எதுவும் ஞாபகம் இருக்குதுல்ல. ஆமா, என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. எனக்கு நீ லவ் பண்ணுன்னு சொன்னதுக்காக நான் உன்னை தேடி வரல. என்னையும் லவ் பண்ணு சொன்ன, அதான் அவனை தேடி வந்தேன். என்னை யாருக்குமே பிடிக்காது, பிடிக்கிறதுக்கும் நான் நடத்துக்கிறது இல்லை. நீ என்ன எதுக்கு விரும்பினேன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களை எனக்கு ரொம்ப எதுக்கு பிடிக்கணும்னு கேட்குறேன். உங்களை சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியும்? எல்லாமேனா? எல்லாமே தான். கல்யாணம் ஆயும் கூட உங்களை நான் விரும்புறேன்னா அதுக்கு காரணம் டேக் இட். நான் இந்த உலகத்தில் பொண்ணுகளை விரும்புறதாவே இல்லை. எனக்கு பிடிக்காத ஒன்று பொண்ணுங்க தான். ஏன்? பொண்ணுங்கனால எனக்கு பிடிக்காது.
அதான் ஏன்? நான் ஒரு அரசாங்க சம்பளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் தாத்தா என்னை சேர்த்து விட்டார். அரசம்பளம் வரணும், அரசாங்க சம்பளமாக இருக்கணும். என்னை யாருமே லவ் பண்ணதில்லை. ஆனால் அரசாங்க வேலையில் இருக்கிறதுனால ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்னை கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. நான் அவளை கல்யாணம் பண்ணினேன். ஆனால் அவள் முதல் ராத்திரியை ஓட்டு போட்டு ஓடி போயிட்டான். அன்னையோடு சரி, இந்த உலகத்தில் எந்த பொண்ணுகளும் நான் விரும்புகிறதாவே இல்லை. என்னை விரும்பினாலும் அதை நான் நம்ப போகிறதும் இல்லை. நீ என்னை விரும்பி இருக்கேன்னா உன்னுடைய என்னை பற்றி நீ என்ன தெரிஞ்சுக்கிறீன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. இதுல என்ன சந்தேகப்படுறது இருக்கு? நீ எதுக்கு காதல்ங்கிறது எல்லாத்துக்கும் வருதுதான். நீ எனக்கு வந்திருக்குது. நீ என்னை எப்போ பார்த்த, எங்கே பார்த்த, எதுக்கு பார்த்த, ஆனாலும் நீ என்னை காதலிக்குன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. சரி, அந்த காது தான் உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அதை நான் நம்புறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னுடைய காதல் மேலேயும் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்புறம் எனக்கு ஒரு டீ கொடு, நான் கிளம்புறேன். ஒரே ஒரு டீ மேல மட்டும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? ஒரே ஒரு டீ மட்டும் கொடு, நான் கிளம்புறேன். நான் வந்த வேலை வேற. எடுக்க மாட்டேங்கிறாங்களே. பூஜா போன் எடு பூஜா. செத்துக்கிட்டு தொலைஞ்சிட்டானா ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, இதுல வேற மொத்த மற்ற காசு கொடுத்துருக்கிறேன். ஐயோ பூஜா, பூஜா சொல்லுப்பியா? வந்துட்டான் பூஜா. ஐயோ பிரியா, இன்னும் எங்க இருக்கான்? வீட்டில தான் இருக்கான். சரி, பயப்படாத, தைரியமா இரு, நான் வந்துட்டே இருக்கேன் பிரியா. நீங்க பயப்பட வேணாம். நான் வந்து டீல மருந்து கலந்து கொடுத்து அவனை ஏய் கத்தாத, அதாவது நான் வந்துட்டே இருக்கேன். நீ தயவு செய்து நீ பயத்தை காட்டாத. பயப்படாத, நான் வந்துட்டே இருக்கேன். என்ன நடக்கும் எனக்கு ஒண்ணுமே ஆகாது பிரியா. இந்த டைம்ல தான் நீ தைரியமா இருக்கணும் பிரியா. நான் வந்துட்டு இருக்கேன், பயப்படாத. ஆனா ஒண்ணே ஒரே ஒரு விஷயம். ஆனா இவனாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்குது. ஏன்? ஏன்னா அவன் வந்து பொண்ணுங்களையும் பிடிக்கலங்கிறான். ஏன் அவ ஏமாத்துற உனிய நீ? என்ன லவ் பண்றேன்னு சொன்னது எனக்கு சரி. நீ லவ் பண்ற நடிச்சியா? நான் டீ குடிச்ச மாதிரி நடிச்சேன். போலீஸ்காரனுக்கு எதுக்கு விட்டேன்? நீ அவளை சீக்கிரம் தப்பிக்க முடியாது. என்னை தப்பிக்க முடியாதுங்கயா? என்ன யாராலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ இங்க இருந்து தப்பிக்க முடியாது. என்னை தப்பிக்க முடியுங்கிறியா? என்னை தொட்டீங்க, தமிழ்நாடு வெடிக்கும், எல்லாரும் செத்துருவாங்க. எப்படி? என்னை தொடவும் நினைச்சேன், எல்லாரும் செத்துருவாங்க. ஒழுங்கு மரியாதையா போலீஸ்காரங்க அத்தனை பேர்த்தையும் அமைதியா இருக்க சொல்லு. இல்லைன்னு வச்சுக்கோ, எல்லாருமே செத்துருவீங்க. என்ன நீ கொல்ல முடியாது. நீ யாருமே கொல்ல விரும்பப்பா. நான் நல்லவன். எனக்கு யாரையும் கொல்லணும்னு ஆசை எனக்கு கிடையாது. நான் நல்லவன். ஆனாலும் நீ தப்பிக்க முடியாது. நான் என்ன பாவம்? நான் பாவம்னா நான் என்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? 16 பொண்ணுங்க எங்க? பசங்களை என்ன பண்ண? சொல்ல. ஏன் பதில் இல்லையா? சொல்ல. இப்ப சொல்ல. நீ சொல்லிதான் ஆகணும். உன்னை காப்பாத்த போறது நான் தான். இங்க வேற யாருமே கிடையாது. உன்னை போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. நீ நல்லவங்கிறது நீ ப்ரூவ் பண்ணு. சொல்ல. சொல்ல. அவங்க நான் தான் கடத்தணும். அவங்க எல்லாத்தையும் நான் தான் கடத்தினேன். அதான் ஏன்? ஏனா 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 என் மனசு ஏனா எல்லாரும் படிக்கிறாங்க. படிச்சு நீ என்ன ஆவேன்னு கேட்டா கலெக்டர் ஆகணுங்கிறா, டாக்டர் ஆகணுங்கிறா, என்ஜினியர் ஆகணுங்கிறா, வக்கீல் ஆகணுங்கிறா, அரசியல்வாதி ஆகணுங்கிறா. எல்லாரும் பெரிய ஆளாயிட்டா இந்த நாட்டு சாக்கடைக்கு விழிக்கிறது. எவன்டி விழிக்கிறது? அதுக்கு
அதுக்கு அதுக்கெல்லாம் சட்டம் இருக்குது. சட்டத்தை கொண்டு குப்பையில போடு. குப்பை வலிக்கிறவனுக்கு தான் தெரியும் அதோட வலி என்ன, வேதனை என்ன. அதுக்கு நீ என்ன பண்ண போற? நான் கடத்தின அத்தனை குழந்தைகளுக்கு உசுரோட விடுறேன். ஆனா நான் கேட்கிற கேள்வி கொடுத்து பதில் சொல்ல சொல்லு. என்ன கேட்கிற? எல்லாரும் படிச்சு பெரிய ஆள் ஆகிட்டா சாக்கடை யார் வலிக்கிறது? சாக்கடை யார் வலிக்கிறது? அது என்னப்பா வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் பிரைம் மினிஸ்டர் சுத்தமான இடத்துல 4 இலை போட்டு உயர்ந்த தொழிலுங்கிறாரு. அது என்ன உயர்ந்த தொழில்? அதே மாதிரி சிஎம் ஒரு சீனை போடுறாரு உயர்ந்த தொழில்னு. அது உயர்ந்த தொழில் தானே. அப்போ உங்க கட்சியில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, மினிஸ்டர் இருக்காங்க, செயலாளர் இருக்காங்க. அவங்க குழந்தைகள் எல்லாம் உயர்ந்த தொழில் சாக்கடை வலிக்க சொல்ல வேண்டியது. ஏன் சாக்கடை வலிக்க தாழ்ந்த தொழிலா? இப்ப யார் தாழ்ந்த தொழில்னு சொன்னா? உயர்ந்த தொழில் சொல்லி ஆனா தாழ்ந்தமான சம்பளத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கிறீங்க, ஏமாத்துறீங்க, மக்களை முட்டாளாக்குறீங்க, மக்களை இழிச்சுவாயினாக்குறீங்க. நீ உயர்வான தொழில் நீ எதுக்கு சொல்றீங்க? கலெக்டர் சம்பளத்தை டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க சொல்லுவியா? உயர்வான தொழிலா இருக்கட்டும். அதை செய்யறவன் 3 வேளை சாப்பாடு முழுசா சாப்பிடுறானா? நல்ல வீடு இருக்கா? அவன் குழந்தை நல்லா படிக்க பள்ளிக்கூடம் படிக்குதா? கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் அவங்க கூட மறுபடியும் அந்த சாக்கடை தான் வலிக்க வருது. அந்த 300 ரூபாய் காசுக்கு தான் வரணும். ஒரு நாள் பாராட்டுறீங்க இது உயர்வான தொழில், இவங்களால கொரோனா நிறுத்தப்பட்டது, நாடு மணந்து கிடக்குது. சாக்கடை வலிக்கிறது உயர்வான தொழில் சொல்ற நீங்க படிச்சவங்க நான் பெரிய மதிப்பீடு வாங்கிட்டேன், இந்த நாட்டுக்கு சாக்கடை வலிக்க போறேன்னு சொல்லுங்க. அப்போ விடுறேன். சாக்கடை வலிக்கிற உயர்வான தொழில் தானே. நாடு மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிற நோயெல்லாம் வர்றதுக்கு அவங்க தான் முக்கிய காரணமா இருக்காங்க. அது எதுக்கு உயர்வான தொழில் சொல்லிட்டு தாழ்ந்த மக்களையே 300 ரூபாய் சம்பளத்துக்கு அதை எத்தனை நாளைக்கு அவங்க சந்தையை மட்டும் படிச்சு பெரிய வேலை கிடைக்கணும் படிச்சு கடைசியில் சாக்கடை வலிக்க வைப்பீங்க. அந்த சாக்கடை வலிச்சு வைக்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 300 ரூபா 400 ரூபா சம்பளத்துக்கு அது உயர்வான தொழில் சொல்லி ஏமாத்துறீங்க. நீங்க பணம் மட்டும் சம்பளம் மட்டும் சேர்த்து கொடுங்க, அவங்க வாழ்க்கை உயர்ந்திருக்கும், அவங்க குழந்தைகளெல்லாம் உயர்வானவங்க இருப்பாங்க. உயர்வான தொழில் சொல்லி மக்களை ஏமாத்தாதீங்க. அதுதான் என்னுடைய ரெக்வெஸ்ட். படிச்சு பெரிய ஆளானா எல்லாரும் பெரிய ஆளான ஆசை இருக்கும். ஆனால் சாக்கடை வலிக்கிறது ஒன்று கீழ்த்தரமான தொழில் இல்லை, ஆனால் உயர்வான தொழில் தான். ஆனதுக்கு தாழ்வான சம்பளம் கொடுத்து மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. அது என்னால் ஏற்றுக்க முடியல. சாக்கடை வலிக்கிறது உயர்வான தொழில் தான், எல்லா மக்களுக்கும் தெரியணுமா இல்லையா? படிச்சு பெரிய ஆளானா சாக்கடை வலிக்கணும்னு பார்த்தா வணங்குறீங்களா? பக்கத்தில் வருவீங்களா? கல்யாணம் முதல் ராத்திரி மனைவி விட்டு போட்டு போயிட்டான். அரசாங்க சம்பளத்துக்காக தான் கல்யாணம் பண்றாங்க. அந்த பணம் கூட நிரந்தரமா நிறைய கிடைக்கிறது. அவங்க எல்லாம் கார்ல வரணும், கார்ல வந்து வேலை செஞ்சுட்டு போகணும், அப்பதான் உயர்வான தொழில். அன்னைக்கு ஒரு நாள் நீங்க பாராட்டுங்க, அதை ஏற்றுக்குவாங்க. இப்படியே 300 ரூபாய் சம்பளத்துக்கு மக்களை வந்து இழிச்சு வாயினாக வச்சுக்கிட்டு இருக்கிறத நிறுத்துங்க, நான் உயிரோடு விட்டுறேன். அதே சமயம் இப்போ இருக்கிற சுற்றி இருக்கிற அத்தனை போலீஸ்காரங்க நான் டச் பண்ணாங்கன்னா நான் பாம்பு வச்சிருக்கேன், டச் பண்ணால் அவங்க அத்தனை குழந்தை சட்டருவாங்க. 2 பதில் தான், மக்களை ஏமாத்தாதீங்க. அது உயர்வான தொழில்னா உயர்வான சம்பளத்தை சேர்த்துக்கோங்க, நீங்க பாராட்டுறாங்க. அது தாழ்வான தொழிலா இருந்துன்னா இருந்துட்டு போகுது, நீங்க பாராட்டினாலும் பசி அடக்க வேண்டாம், மக்களை ஏமாற்ற வேண்டாம். நான் உயிரோட விடணும்னா 2 பதில் ஆப்ஷன் வரணும். எங்க வந்தாலும் எப்போ வந்தாலும் அத்தனை பேர் உயிரோட இருப்பாங்க. ஓகே. தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் குறைவான சம்பளத்தில் உயர்ந்த வேலையான சாக்கடை வலிக்கும் தொழிலை செய்யும் அவர்கள் உயராமல் இருக்க பார்த்து கொள்வோமாக.